தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தல் வரை கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டது. இதனையடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே மோதல் ஏற்பட்டதன் காரணமாக இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்தது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஜி.கே. வாசன் எந்த கூட்டணியோடு செல்வது என்று ஒரு குழப்பமான நிலையில் இருந்தார். இதனையடுத்து அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளையும் மீண்டும் இணைத்து தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல கட்ட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டார்கள். ஆனால் அதிமுக தரப்பு ஜி.கே. வாசனின் பேச்சுவார்த்தையில் எந்தவித ஒப்புதலும் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கும் 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியத்தை கொண்ட ஜி.கே. வாசன் பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைத்ததை விரும்பாத அந்த கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார்கள். ஒரு சிலர் அதிமுக மற்றும் திமுகவிலும் இணைந்தார்கள். இந்நிலையில் ஜி.கே. வாசனுக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ் மாநில காங்கிரசின் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழ் மாநில காங்கிரஸ் மயிலாப்பூர் பகுதி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.